ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஜய் விலாக்ஸ் தமிழ். நான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணி பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து வச்சு நம்மளுக்கு பிடிச்ச ட்ரீம் பைக் தான் எடுக்கணும்னு பார்த்து எடுத்து அந்த பைக்கை ட்ரைவ் பண்ணுறதே ஒரு தனி ஃபீல் தான். இல்லை, சுசுகி கிக்ஸர் இந்த பைக்கை வாங்கி 5 months தான் ஆச்சு. இந்த 5 monthsல யூஸ் பண்ண வரைக்கும் ஸ்மால் ஓனர்ஷிப் ரிவ்யூ தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இந்த பைக் மெயினாக டெய்லி சிட்டி யூஸ்க்கு நல்ல ஸ்போர்ட்ஸ் பைக் அண்ட் நல்ல மைலேஜ், சிட்டிக்கு ரொம்ப ப்ராக்டிக்கலாக இருக்கும். அப்புறம் லைட் வெயிட்டு, ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சிட்டி டிராஃபிக்கில் கேப்பில் கடா வெட்டலாம், கட்டத்து ஓட்டலாம். சூப்பராக இருக்கும் இந்த வண்டி. அப்புறம் இந்த பைக்கோட ஃபஸ்ட்டு லுக் இந்த வைசர் தான். இந்த டிரான்ஸ்பரண்ட் லுக் இருக்கிற இந்த வைசர் இருக்குது, இது நல்ல டிசைனாக இருக்கும். எல்லா பைக் மாதிரி ஃபுல் வைசர் இல்லாமல் ஷார்ட் வைசராக இருக்கும். அந்த லுக் வைஸ் கிளாஸாக மாஸாக இருக்கலாம். ஆனால் பைக்கு ஒரு 70 above க்ரூஸ் பண்ணும்போது விண்ட்பிளாஸ் ஓவராக இருக்கும், கண்டிப்பாக ஃபீல் பண்ண முடியும். அப்புறம் இந்த ஃபோல்டபுள் மிரர் நல்ல வியூவாக இருக்கும். ஆனால் நான் தான் இது வரைக்கும் யூஸ் பண்ணதே இல்லை. சிட்டிக்குள்ளே எங்கே மிரரை விரித்து வச்சு ஓட்டிகிட்டு போனால் டமால் டிமில் இடித்து தள்ளிடுறாங்க. அப்புறம் எங்கே விரித்து வைக்கிறது? ஹைவேஸில் போனால் மட்டும் விரித்து அழகாக ஓட்டிக்கிறது. ஃபஸ்ட்டு நான் இந்த பைக் எடுத்த மெயின் ரீசனே பார்த்தீங்கன்னா கம்ஃபர்டபுள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த பைக்கில். அதுவும் இல்லாமல் அந்த சீட் பொசிஷனு R15 மாதிரி படுத்துக்கிட்டு ஓட்டுற மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் நல்லா ஒரு அப்பர் பொசிஷனில் நல்லா ஒரு கரெக்டான ஒரு குட் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதுவும் இல்லாமல் சிட்டியில் ட்ரைவ் பண்ணும் போது பேக் பெயின் சுத்தமாக தெரியல. நான் நல்லாவே ட்ரைவ் பண்ணி பார்த்தினேன். ஒரு கிட்டத்தட்ட சிட்டியில் வந்துட்டு ஒரு 80 to 90 கிலோமீட்டர் ஃபுல் ஸ்டிச்சாக அப்படியே ஓட்டி பார்த்துட்டேன். எனக்கு பேக் பெயின் தெரியல. ஹைவேஸில் ஓட்டி பார்த்தா லைட்டாக மைல்டாக பேக் பெயின் தெரியும். ஆனால் நான் ஒரு 200 கிலோமீட்டர்ஸ் அபோவ் நான் ஒன்றும் ஓட்டி பார்க்கல. ஓட்டி பார்த்துட்டு நான் ஃபுல் ரிவ்யூ கண்டிப்பாக கொடுப்பேன். சுசுகி கிக்ஸர் SF 150, இந்த 150 சூஸ் பண்ணதுக்கு ரீசனே பார்த்தீங்கன்னா இந்த மைலேஜ் தாங்க. சான்ஸே இல்லை சத்தியமாக. நான் இந்த பைக் ஆஃபீஸ் கம்யூட்டருக்கு தான் யூஸ் பண்ணுறேன். ஆனால் இந்த பைக் ரொம்ப பட்ஜெட்டாகவே சூப்பராக இருக்குது. இப்போ 250 செக்மெண்ட்டில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு 45 அந்த ரேஞ்சில் தான் இருக்குது தரோம் பெர் கிலோமீட்டருக்கு மைலேஜ். இந்த பைக் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு ஒரு 55 above ஓகேவா, நல்லா கரெக்டாக ஆவரேஜ் லெவலில் ஓட்டிங்கன்னா ஒரு 55 above மைலேஜ் வருது நல்லாவே. நெக்ஸ்ட் இந்த பைக்கோட மெட்டீரியல் நான் சொல்லி ஆகணும். இந்த பேனல்ஸ் செம்ம குட் குவாலிட்டி ஃபைபர் பிளாஸ்டிக்கில் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. செம்ம குவாலிட்டியாக இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது. பிரேக்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே டிஸ்க் பிரேக் தான் கொடுத்துருக்காங்க. என்ன ஒன்று, எதனா ஒன்று நல்ல விஷயம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எதனா ஒரு ஓரஞ்சனை கண்டிப்பாக வைப்பீங்க. சிங்கிள் சேனல் ABS தான் கொடுத்துருக்காங்க. டியூவல் சேனல் கொடுத்தா நல்லா இருந்திருக்குமே. டியூவல் சேனல் இதே 250 செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா டியூவல் சேனல் ABS கொடுத்துருக்காங்க. அதேமாரி நெக்ஸ்ட் அப்கிரேட் பார்த்தீங்கன்னா 150cc டியூவல் சேனல் ABS கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ப்ளீஸ், இப்போ எல்லா வண்டிலையும் பார்த்தீங்கன்னா டியூவல் சேனல் தான் கொடுக்குறாங்க ABSல பிரேக்ஸு. அதேமாரி நீங்களும் டியூவல் சேனல் ABS கொடுத்தா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் அப்கிரேடில் கண்டிப்பாக பண்ணுவீங்கன்னு எதிர்பார்க்குறேன். சுசுகிக்கு இது ஒரு வேண்டுகோள். நெக்ஸ்ட்டு இன்ஜினை பார்க்கலாம். ஸ்போர்ட்ஸ் பைக்கில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் லிக்விட் கூல் இன்ஜின் இல்லைனா ஆயில் கூல் இன்ஜின் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்க. இது டிஃப்ரெண்ட்டாக ஏர் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின் இது. இதோட பவர் பார்த்தீங்கன்னா 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் இருக்கும். இதோட இன்ஜினோட ரிஃபைன்மெண்ட் ஜாப்பனீஸ் இன்ஜின். ஓகே, ரிஃபைன்மெண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தாக, வைப்ரேஷன் இல்லாமல், கியர் ஷிஃப்டிங்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்குது. டே டு டே ஆக்டிவிட்டிஸ் பார்த்தீங்கன்னா செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்குது. சிட்டி டிரைவ்லாம் பக்காவாக இருக்கும். ஹெட்லைட் பார்த்தீங்கன்னா லுக் வைஸ் செம்ம சூப்பராக இருக்குது. அதுவும் இல்லாமல் LED ஹெட்லைட் தான் கொடுத்துருக்காங்க. வியூ நல்ல கவரேஜ் சூப்பராக இருக்குது. நைட்லலாம் நல்லா ஐ பீம் லோ பீம் சூப்பராக எடுக்குது. நெக்ஸ்ட்டு கிளஸ்டர். TFT கிளஸ்டர் இல்லை, நார்மல் டிஜிட்டல் கிளஸ்டர் தான் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் அப்கிரேட் பண்ணுங்கய்யா, TFT கிளஸ்டர் கொடுத்தா நல்லா இருந்திருக்கும். சரி, ஓகே. இதில் கீர் இண்டிகேஷன் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, சுசுகி ரைடு கனெக்ஷன் ஆப் இருக்குது. இதை வச்சு நம்ம ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணிட்டு நம்ம ப்ளூடூத் கனெக்ட் பண்ணிட்டு நேவிகேஷன் பார்த்துக்கலாம். கால் என்னென்ன கால் பண்ணியிருக்காங்கன்றத பார்த்துக்கலாம் டிஸ்பிளேல. நம்ம சுவிட்சஸ் ரெகுலராக எல்லா பைக்கில் இருக்க மாதிரி தான் ஹை பீம் லோ பீம் கொடுத்துருக்காங்க. ஆன் ஆஃப் சுவிட்ச் இருக்குது. ஆரன் சிங்கிள் ஆரன் தான். சவுண்டு ரொம்பலாம் சொல்கிற மாதிரி இல்லை, ஆவரேஜாக இருக்குது. ரியர் பேக் லைட் பார்த்தீங்கன்னா லுக்கு நல்லா இருக்குது. நைட்டில் நல்லாவே இருக்குது. ஒரு மாதிரி வி ஷேப்பில் LED லைட் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே ஆலோஜன் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் இதுவும் LED கொடுத்தீங்கன்னா நல்லா இருந்திருக்கும். பேக் ஃபேரிங் பார்த்தீங்கன்னா சேர்லாம் அடிக்கிற மாதிரி இல்லை, நல்லா பெருசாக சூப்பராக நல்லா ப்ராடாக தூக்குன மாதிரி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பொசிஷன். அப்பர் சீட்டிங் பொசிஷன், லாங் டிரைவ் ஆர் சிட்டி டிரைவ். கைக்கு பெயின் எதுவும் தெரில. சீட்டோட குஷனிங் நல்லாவே இருக்குது. பில்லியன் சீட்டுக்கும் நல்லா இருக்குது. பட் ஹைட்டு தான் கொஞ்சம் அதிகம். R15 அளவுக்கு அதிகம் இல்லை, ஆனால் லைட்டாக அதிகம் தான்.
நம்ம தாய்மார்கள்லாம் ஏறி உட்கார கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இந்த பைக்கில் ஃப்ரண்ட்டில் டெலிஸ்கோபிக் ஃபோர்க்கும் ரியரில் மோனோஷாக் சஸ்பென்ஷனும் கொடுத்துருக்காங்க. நம்ம சிட்டியில் குண்டும் குழியுமா இருக்கிற ரோட்டுக்கு இந்த பைக் நல்லாவே தாக்கு பிடிக்குது, சஸ்பென்ஷனை சொல்கிறேன். ஃபியூல் டேங்கோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 12 லிட்டர்ஸ் பிடிக்கும். ஓவராலாக லுக் வைஸ் சொல்லணும்னா இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் ஸ்போர்ட்ஸ் பைக் லுக்கை ரெப்ளிகேட் பண்ணுறது ரொம்பவே நல்லா இருக்கு. சின்ன சின்ன டீட்டெயில்ஸ்லாம் கூட இந்த பைக்கில் நல்லாவே கொடுத்துருக்காங்க. பர்டிகுலராக சொல்லணும்னா சைலன்சர் எக்ஸாஸ்டோட அந்த இன்ஃபினிட்டி சிம்பிள் என் பைக் மேலே வச்சிருக்க இன்ஃபினிட்டி லவ் ரிமைன் பண்ணுற மாதிரி ஃபீல் ஆகுது. அப்புறம் இந்த பைக்கை எனக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்கேன். லுக் வைஸும் சரி, அசசரிஸ் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணியிருக்கேன். ட்ரீம் பைக்னாலே சென்டிமெண்ட்டு தான். ட்ரீம் என்னங்க, பைக்னாலே சென்டிமெண்ட் தான். இந்த கிக்ஸர் SF 150 இந்த பைக் வாங்கினதில் நான் ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடுங்க. இது வரைக்கும் இந்த பைக்கோட யூஸராக என்னோட ஓனர்ஷிப் ரிவ்யூவை பார்த்துருப்பீங்க. யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை தட்டி விடுங்க. தட்டி விடு மாமே, தட்டி விடு. மறக்காமல் அஜய் விலாக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை கைஸ்.